அத்தியாயம் 12. காத்திருந்தது பரிசு சைனடு குப்பியாக. முல்லைத்தீவு, மன்னார், திருகோணமலை, மூதூர், வடமராட்சி பகுதிகளைச் சேர்ந்த 20-30 பேராக பல நாட்கள் பயணித்து கலைத்து வந்து கொண்டிருந்தார்கள். அணிகள் 15 பேர் கொண்டதாக மாறியது. முகாமின் முகம் வெகு வேகமாக மாறி வந்தது. இப்போதெல்லாம் 6 மணிக்கு கூடுவதென்றால் சரியாக 5:58க்கு அனைவரும் கூடிவிடுகிறோம். நேரத்தின் அருமையை ஆணி அடித்தாற் போன்று புரிய வைத்திருந்தார் பாரதி மாஸ்டர். மெல்ல மெல்ல எம்மிலிருந்து தனித்துவம் மறைந்து கூட்டுத்துவம் குடிகொண்டதை உணர்ந்தோம். நான் என்ற ஒவ்வொருவரும் நாங்களாகி வந்தோம். இந்த மாற்றத்தை விரைவுபடுத்தியதில் அங்கு நடந்த இன்னொரு சுவாரஸ்யமான நிகழ்ச்சிக்கு முக்கிய பங்கு உண்டு. ஒரு நாள் மாலை 4 மணி இருக்கும். வேலைகள் முடியும் நேரம். தேநீர் வேலையும் கூட. திடீரென தொலைவில் எங்கோ ஒரு செல்லடிக்கும் சத்தம், கூடவே எந்திர துப்பாக்கியின் ஓசையும். முகாம் சட்டென்று அமைதியானது. எல்லோரும் சத்தம் வந்த திசையை கவனித்தோம். கடற்பக்கமாக இருந்து செல்லடிக்கிறாங்கள், கண்பெட்டியிலிருந்து பீரங்கி அடிக்கிறாங்கள், இல்லை தும்பியிலிருந்து பிப்பி அடிக்கிறாங்கள் என அவரவர் ஒரு கணிப்பை சொன்னார்கள். இப்போது தும்பியாகப்பட்ட இராணுவ பெல் ஹெலிகாப்டரின் சத்தம் முகாம் பக்கமாக நெருங்கியது. ஒவ்வொரு குழுவும் சற்று மறைவாக பாதுகாப்பாக ஒதுங்கியது. அவசரகால பாதுகாப்பு உத்திகள் சில ஏற்கனவே எங்களுக்கு சொல்லித்தரப்பட்டிருந்தன. திடீரென எங்கிருந்தோ அலாட் என்ற ஒரு குரல் நீளமாக ராகமாக வெளிப்பட்டது. அபாய எச்சரிக்கை. அவ்வளவுதான். நாங்கள் அனைவரும் அவரவர் உடைகளை அள்ளிக்கொண்டோடி எங்களுக்காக ஒதுக்கப்பட்டிருந்த பதுங்கு குழிகளில் போய் பதுங்கினோம். 10 நிமிடம் கழிந்திருக்கும். திரும்பவும் மேலே வரலாம் என்ற சமிக்கை ஒலி எழுப்பப்பட்டது. இப்போது நாங்கள் ஒவ்வொரு குழுவாக வெளியே வந்தோம். ஆனாலும் தொலைவில் கேட்ட செல்லடி சத்தமும் தும்பியின் சத்தமும் நின்றபாடில்லை. கேட்டபடிதான் இருந்தது. நாங்கள் குழம்பியபடியே மைதானத்தில் கூடினோம். பிறகுதான் அந்த அலாட் உத்தரவை முகாமின் பொறுப்பாளர்களோ காவல் பொறுப்பிலிருந்த முகூர்த்த போராளிகளோ யாரும் சொல்லவில்லை என தெரிய வந்தது. எங்களிடமிருந்த யாரோ ஒரு பயிற்சி போராளிதான் அப்படி அலாட் என கூபியிருக்கிறார். கூட்டத்தில் விஷயம் கிசுகிசுப்பானது. அலாட் சொன்னது யார் என தெரிந்துவிட்டது. பெயர் இன்பன். பெயருக்கேற்றபடி உற்சாகமானவர். அவர் இருக்கும் இடம் எப்பொழுதும் கலகலப்பாக இருக்கும். ஆனால் அந்த நேரம் அப்படியானதல்ல. எங்கும் ஒருவித இறுக்கம். பாரதி மாஸ்டரின் முகம் வழமை போல் இல்லை. செல்வராஜ் மாஸ்டர் சொல்லவே வேண்டாம், கடுப்புடன் நின்றிருந்தார். யார் அலாட் சொன்னவை? அமைதியாக, மிக அமைதியாக கேட்டார் பாரதி மாஸ்டர். அவர் கேட்ட விதம் இயல்புக்கு மாறாக இருந்தது. சகுனம் சரியில்லை என்று யாரும் வாய் திறக்கவில்லை. சற்று நேரம் கழிந்த பின் மீண்டும் கேட்டார். சரி, உங்களில் யாருக்குமே தெரியாதா யார் அலாட் சொன்னதென்று? தொடர்ந்து அங்கே கனத்த மௌனம். நாங்கள் வாய் திறக்கவில்லை. நல்லது. 6 இடங்களில் வேலை நடந்தது. ஒவ்வொரு இடத்திலும் 20-30 பேர் இருந்தீர்கள். அதில் ஒரு இடத்தில் இருந்துதான் சத்தம் வந்திருக்கிறது. குறைந்தது 10-15 பேருக்காவது நடந்தது தெரியும். யார் அது? மீண்டும் அமைதியாக கேட்டார். முகத்தில் அதே புன்னுருவல், சற்று வித்தியாசமாக. இப்போது சம்பந்தப்பட்ட குழுவில் மட்டும் லேசான சலசலப்பு எழுந்தது. உண்மையை கூறுவதில் உள்ள சாதக பாதகங்களை கிசுகிசுப்பான குரலில் பேசிக்கொண்டிருந்தார்கள். முடிவில் நம்ம ஆள் ஒருவனை காட்டி கொடுத்து விட்டானே என்கின்ற அவப்பெயரை யாரும் சுமக்க விரும்பவில்லை. கடைசியாக ஒவ்வொரு குழுவின் தலைவர்களையும் தனித்தனியாக கேட்டார். அப்போது எனக்கு தெரியாது மாஸ்டர், நான் கவனிக்கவில்லை மாஸ்டர் என்ற பதிலையே சொன்னார்கள். அணிவகுப்பின் பின்னால் நின்றிருந்த சிலர் முன்னால் நடந்து கொண்டிருப்பதை கவனிக்காமல் இன்பத்தினுடைய பகடியை திரும்ப நினைவு கூறி நடித்து காட்டி கிசுகிசுப்பாக கேலி பேசி கடைசியில் நகைச்சுவை தாங்காமல் கிளிக்கென்று சிரிக்க, பக்கத்தில் மற்றவர்களும் அடக்காமல் கிளிக்கென சிரிக்க பாரதி மாஸ்டர் விசாரணையை நிறுத்திவிட்டு சிரிப்பு எழுந்த திசையை ஏறிட்டு பார்த்தார். அவருடைய முகத்திலும் புன்னகை படர்ந்தது. விரைவிலேயே அது சிரிப்பாக மாறியது. முதன்முதலாக பாரதி மாஸ்டரின் முகத்தில் சிரிப்பை கண்ட பயிற்சி மாணவர்களுக்கு சற்று இறுக்கம் தளர்ந்தது. ஏதோ இதுவரை நடந்தது அனைத்துமே ஒரு பெரிய நகைச்சுவை என்று கருதி எல்லோரும் சிரிக்க ஆரம்பித்தனர். அந்த நிலையை அப்படியே நீடிக்க விட்டார் மாஸ்டர். பிறகு மெல்ல நகர்ந்து செல்வராஜ் மாஸ்டரிடம் ஏதோ கிசுகிசுத்தார். அவரும் அங்கிருந்து அகன்று அலுவலக அறையை நோக்கி நடந்தார். கூட்டத்தில் சிரிப்பு ஓயவில்லை. அது நிற்கும் வரை காத்திருந்தார். பின்பு மீண்டும் அவர் நல்ல பகடி என்ன என்றவாறே, சரி இப்போது சொல்லுங்கள், யார் அது என்றார். இப்போது பல குரல்கள். அதில் இன்பத்தின் குரலும் சத்தமாக, நான் தான் மாஸ்டர்.
ஆர்வக்கோளாறில் அப்படி கத்திவிட்டேன் என கடைசியிலிருந்து கை உயர்த்தினார். அணியிலிருந்து சிலர் இன்பத்தின் செய்கையை அப்படியே நகைச்சுவையாக விவரித்தனர். புன்னகை மாறாமல் அதை கேட்டுக்கொண்டிருந்தார் மாஸ்டர். அப்போது செல்வராஜ் மாஸ்டர் 2-3 தடித்த களிகளோடு அங்கே வந்தார். அனைவருக்கும் பகீரென்றானது. நன்றாகத்தானே சிரித்து கொண்டிருக்கிறோம், திடீரென களி எதற்கு? யாருக்கும் பேச்சு மூச்சில்லை. அமைதி அல்ல, பேரமைதி அங்கே. இன்பத்தை தன் முன்னே வருமாறு கட்டளையிட்டார் பாரதி மாஸ்டர். தயங்கியபடியே அவர் முன்னே போய் நின்றார். நல்ல ஓங்கு தாங்கான உடல்வாகுதான். ஆனால் அந்த நேரத்தில் அச்சத்தில் அவமானத்திலும் கூனி குறுகி நின்றார். அனைவருடைய பார்வையும் அவர் மீது பதிந்திருந்தது. பாவம், என்ன அடிவிழப் போகிறதோ? மாஸ்டர், நான் வேண்டுமென்றே அலாட் சொல்லவில்லை. விளைவு தெரியாமல் விளையாட்டாக அப்படி செய்துவிட்டேன். இனி அப்படி செய்ய மாட்டேன். என்னை மன்னித்து விடுங்கள் என்று பாரதி மாஸ்டரிடம் 2 கரம் கூப்பி நடந்த தவறுக்கு மன்னிப்பு கேட்டார் இன்பன். மாஸ்டர் ஒன்றுமே சொல்லவில்லை. இன்பத்தை சற்று ஓரமாக தள்ளி நிற்கும்படி சைகை காட்டினார். அடுத்து இன்பத்தினுடைய அணியை மட்டும் நிற்கச் சொல்லிவிட்டு மற்ற எல்லோரையும் அப்படியே அமரும்படி கட்டளையிட்டார். 24 பேர் மட்டும் இப்போது அங்கே நின்று கொண்டிருந்தனர். அதில் அந்த குழுவின் அணி தலைவரையும் இன்பத்திற்கு பக்கத்தில் போய் நிற்குமாறு சொல்லி மற்ற 23 பேரையும் வரிசையில் நிற்கச் சொன்னார். அதில் முதலாவது நபரை தன்னருகே வருமாறு அழைத்தார். வந்ததும் கிடைய குப்பர படுக்குமாறு சொன்னார். என்ன ஏதென்று புரியாமல் அவரும் தயங்கியவாறே விழுந்து குப்புறப்படுத்தார். பாரதி மாஸ்டர் தன் கையில் வைத்திருந்த களியை வலுவாக இறுக பிடித்து கொண்டு படுத்திருந்தவரின் பின்புறத்தில் சொத்தென்று ஓங்கி ஓங்கி 2 அடி, இல்லை, இடியை இறக்கினார். படுத்திருந்தவருக்கு மின்னல் வெட்டியிருக்கும் போல். எதிர்பாராமல் விழுந்த அடியால் ஓவென அலறி கத்தி சத்தம் எங்களுக்கு பெரும் பீதியாக போனது. அதிர்ச்சியில் உறைந்தோம். அடி வாங்கியவரை எழச் சொல்லிவிட்டு அடுத்தவரை அழைத்தார். அவருக்கும் பழம் பழுக்க கொடுத்தார். அவரும் முன்னவரைப் போலவே அலறினார். இப்படியே 23 பேருக்கும் அந்த சடங்கு கதற கதற நடந்தேறியது. செல்வராஜ் மாஸ்டரும் அந்த சடங்கில் சேர்ந்து கொண்டார். கடைசியாக அந்த அணியின் தலைவரை அழைத்தார். அவருக்கு சிறப்பு பரிசாக கூடுதலாக 1 அடி. 2 அடிக்கே அங்கு பழுத்திருக்கும். கூடவே 1 அடி என்றால் ஐயோ, சொல்லவே தேவையில்லை. உட்கார்ந்திருந்த நாங்கள் அனைவரும் நல்லவேளை நாம் அந்த அணியில் இல்லாமல் போனோம், அதனால் தப்பித்தோம் என உள்ளுக்குள்ளாக நினைத்து கொண்டோம். இனிமேல் அங்கு பேச்சு சத்தம் வருமா என்ன? ஆனால் அந்த நினைப்பு சிறிது நேரம் கூட நிலைத்திருக்கவில்லை. அடுத்தடுத்து ஒவ்வொரு குழுவையும் வரிசையில் நிற்கச் சொல்லி பரிசு வழங்கினார்கள். அணியின் தலைவர் என்றால் 3 அடி. எல்லோருக்கும் பழம்தான். அத்தனை பெரிய களிகள் முறிந்து கொண்டே இருந்தது. களிகள் முறிய முறிய புது களிகள் எங்கிருந்துதான் வருகின்றதோ என்ற வியப்புடனேயே வாங்கி கொண்டிருந்தோம். வஞ்சனை இல்லாத விருந்து. இறுதியாக எஞ்சியது மாப்பிள்ளை இன்பம். நமக்கு 2, அணித்தலைவருக்கு 3 என்றால் இன்பத்திற்கு எத்தனையோ. 2 3க்கே பழுத்து விட்டது என்றால் இன்பத்தின் கதி. அந்த இடம் இரத்த சகதியாக போகிறதோ என நினைத்திருந்தோம். இன்பத்திற்கு உதறல் அதிகமாகவே இருந்தது. ஆனால் நடந்ததோ வேறு. பாரதி மாஸ்டர் இன்பத்தை ஏறிட்டு பார்த்தார். பிறகு போய் உன் அணியோடு சேர்ந்து கொள் என்றார். இன்பத்தின் கண்களில் இப்போது மிரட்சி. ஒன்றும் புரியாமல் விழித்தார். சுற்றிலும் ஒரு முறை மழுங்க மழுங்க பார்த்தார். போ என மீண்டும் கட்டளையிட்டபடியே தன் கையில் இருந்த களியை அருகிலிருந்த ஒரு போராளியிடம் கொடுத்தார். இன்பத்திற்கு ஒன்றும் புரியவில்லை. தன்னால் எல்லோருக்கும் தண்டனை, தனக்கு மட்டும் இல்லை என்றால் எப்படி இருந்திருக்கும் அவருடைய மனநிலை? சற்று தைரியத்தை வரவழைத்து கொண்டு இன்பம் தயங்கியவாறே, மாஸ்டர், தவறிழைத்தவன் நான், தண்டனையை பெற வேண்டியவனும் நானே, எனக்கும் தண்டனை தாருங்கள் என்றார் கெஞ்சாத குறையாக. மாஸ்டர் கோபமுற்றார். சற்றே கடுமையான குரலில், உம்மை போகச் சொல்லி 2 முறை உத்தரவாகிவிட்டது என்றார். அதற்கு மேல் இன்பம் அங்கு நிற்கவில்லை. அனைவரையும் மீண்டும் அமருமாறு கட்டளையிட்டார். ஒருவாறு மிகவும் சிரமப்பட்டு உட்கார்ந்தோம். சிலர் உட்கார்ந்தும் உட்காராதபடி இருந்தார்கள். பழத்தின் பலன். பாரதி மாஸ்டர் அங்கு சிறு உரையாற்றினார். இன்பம் அலாட் சொன்னது கூட பெரிய விடயமல்ல. அது விளைவு தெரியாமல் அறியாமல் செய்த பிழை. இங்கே குற்றமாக கருதப்பட்டது
தெரிந்தோ தெரியாமலோ செய்த அத்தவறுக்கு யாரும் பொறுப்பேற்க முன்வராததுதான் முதலில் இன்பத்தின் குற்றம் அது. பிறகு அவர் சார்ந்த அணியினரின் குற்றம் என்னவென்றால் தெரிந்தும் உண்மையை மறைத்தது. பொறுப்பேற்க மறுத்து குற்றத்தில் பங்காளியாக சேர்ந்தது. அதனால் அணியினர் அனைவருக்கும் தண்டனை. அடுத்தது அணித்தலைவர். அந்த பதவி அதிகாரம் செலுத்துவதற்கும் அந்தஸ்திற்கும் அல்ல, அது பொறுப்பு. அணியின் நன்மை தீமை அனைத்திற்கும் அணித்தலைவர்தான் முதலில் பதில் சொல்ல கடமைப்பட்டவர். இன்று உண்மையிலேயே அவருக்கு என்ன நடந்திருக்கிறது என்று தெரியாமல் இருக்கலாம். அப்படியென்றால் அவர் அணித்தலைவர் பொறுப்பிலிருந்து கடமையிலிருந்து தவறிவிட்டார் என்றே பொருள். தன் அணியில் என்ன நடக்கிறது என்று அறியாமல் இருப்பது அப்பொறுப்பிற்கு ஏற்றதல்ல. அதனால் அவருக்கு கூடுதல் தண்டனை. சரி, சம்பந்தப்பட்ட அணி தவிர மற்றவர்களுக்கு ஏன் தண்டனை? உங்களை சுற்றி என்ன நடக்கிறது என அறியாமலேயே இருந்து கொள்வது, சூழ்நிலையின் தீவிரம் புரியாமல் பகுடி பேசி விளையாடி பொறுப்பற்று இருந்தீர்களே, அதற்கு தண்டனை அது. இன்பத்திற்கு ஏன் அடி தரவில்லை? தாம் ஒருவர் செய்த பிழைக்காக எத்தனை பாதிப்புகள் விளைவுகள் உண்டாகிவிட்டன என்பதை கண்முன்னே கண்டு உள்ளம் புண்ணுறுகிறாரே, அதுவே அவருக்கான தண்டனை. உங்களை காட்டிலும் அவருக்குத்தான் இப்போது வலி அதிகம் எனச் சொல்லி லேசாக நகைத்தார் பாரதி மாஸ்டர். இறுதியாக, இராணுவ படையணி விடயத்தில் எதுவுமே தனிப்பட்ட விஷயமல்ல. சக போராளிகளோடு, அணியினரோடு, அமைப்போடு, மக்களோடு, வெற்றி தோல்விகளோடு தொடர்புடையது. அதுபோன்றுதான் இராணுவ கட்டளை சொல்லாடல்களும். அதற்கென்று பணிக்கப்பட்டவர்கள் பொறுப்பாளர்களை தவிர மற்றவர்கள் பயன்படுத்தக்கூடாது, விளையாட்டுக்காய் கூட என்று விளக்கி அன்றைய நிகழ்வை நிறைவு செய்தார். இதுதான், இப்படித்தான் புலிகளின் பயிற்சி குணம் நேர்த்தியாக கட்டமைக்கப்பட்டிருந்தது. பொதுவாக காலையில் 4:45 மணிக்கு ஒலிபெருக்கியில் உயிர் பெறும் எழுகவே படைகள் எழுகவே பாடல் ஒவ்வொரு குடிலிலும் ஒலிக்கும். அடுத்து தமிழ் திரையிசை பாடல், அதுவும் எம்ஜிஆரின் எழுச்சி பாடல்கள் ஒலிக்கும். குளித்து முடித்து அணிக்கு தயாராகும் வரை பாடல் ஒலிக்கும். அன்றும் அப்படித்தான். ஆனால் நாங்கள் அனைவரும் உற்சாகமாய் தயாரானோம். ஆம், அன்றுதான் எங்களுக்கு பயிற்சியின் ஆரம்பம், அதிகாரப்பூர்வமாக. புலிகளின் சீருடையில் டம்மி SLR துப்பாக்கியை கையில் ஏந்தி கொடிக்கம்பத்தின் கீழ் நிற்க வடமராட்சி புலிகளின் பொறுப்பாளர் சூசை சிவப்பு மஞ்சள் நிறமான உருமும் புலிக்கொடியை ஏற்றினார். பக்கவாட்டில் தனியாக அணிவகுத்து நின்ற மூத்த போராளிகள் மிடுக்குடன் கொடி வணக்கம் செலுத்தி செல்வராஜ் மாஸ்டர் கம்பீர குரலில் புலிகளின் தாகம் என ஓங்கி ஒலிக்க கையில் இருந்த துப்பாக்கியை வானை நோக்கி உயர்த்தி தமிழீழ தாயகம் என முடித்தோம். அதன்பின் செல்வராஜ் மாஸ்டர் எங்கள் பக்கம் திரும்பி இயக்கத்தின் சத்திய பிரமாணத்தை ஏற்கும்படி பணித்தார். எமது புரட்சிகர இயக்கத்தின் புனித லட்சியமாம் சுதந்திர தமிழீழம் காண எனது உயிர், உடல், ஆன்மா அனைத்தையும் அர்ப்பணித்து போராடுவேன் என்றும் எனது இயக்கத் தலைவர் வே. பிரபாகரனின் வழிநடத்தலை பரிபூர்ணமாக ஏற்று அவருக்கு என்றும் உண்மையாகவும் நம்பிக்கையாகவும் இருப்பேன் என்றும் சத்திய பிரமாணம் செய்து இன்றைய எனது பணியை ஆரம்பிக்கின்றேன். புலிகளின் தாகம் தமிழீழத் தாயகம், புலிகளின் தாகம் தமிழீழத் தாயகம், புலிகளின் தாகம் தமிழீழத் தாயகம். அந்த 5 நிமிடத்தில் நாங்கள் முழுமையாக விடுதலை புலி போராளியாக உணர தலைப்பட்டோம். நெஞ்சம் பெருமிதத்தில் விம்மியது. உயரிய லட்சிய பாதையில் முதல் அடியை வைத்துவிட்டோம். கடக்கவிருப்பது முட்பாதைகள் என தெரிந்தபோதும் லட்சிய வீரர்களுக்கு அது மலர்பாதையே என்பதை அங்கிருந்த எல்லோருமே உள்ளத்தால் உணர்ந்திருந்தோம். தளபதி சூசை அவர்களை ஓரிரு வார்த்தைகள் பேச வேண்டுமென பாரதி மாஸ்டர் கேட்டுக்கொள்ள, சூசை அவரிடம், இங்கே உங்களை காட்டிலும் நான் சொல்வதற்கு எதுவும் இருக்கிறதா என்ன என கேட்டுவிட்டு சம்பிரதாயமாக எங்களை பார்த்து, நல்லது, எங்களை காட்டிலும் நீங்கள் இங்கே அதிகம் கற்கப் போகிறீர்கள். பாரதி மாஸ்டரும் செல்வராஜ் மாஸ்டரும் பொன்னம்மான் மற்றும் தலைவரால் கண்டெடுக்கப்பட்டவர்கள், இயக்கத்தின் ஆக சிறந்த பயிற்சி ஆசிரியர்கள். எனவே பயிற்சி முடிந்ததுமே நீங்கள் மிக சிறந்த போராளிகளாக வெளியே வருவீர்கள் என்பதில் ஐயமில்லை. பயிற்சி சற்று கடுமையானதாகத்தான் இருக்கும். சற்று நிறுத்தி சிரித்த பின்பு, மற்றபடி என்ன குறை இருந்தாலும் என்னை கேட்கலாம், நான் அடிக்கடி இங்கு வருவேன். இப்போது நீங்கள் பயிற்சியை துவங்கலாம். வெற்றி பெற வாழ்த்துக்கள் என கூறி முடித்தார். இப்போது செல்வராஜ் மாஸ்டர் அபவுட் 10 என உரக்க கட்டளையிட நாங்கள் எல்லோரும் மைதானத்தின் ஓடுபாதையை நோக்கி திரும்பினோம். 4 பேர் கொண்ட வரிசைகளாக பிரிக்கப்பட்டு
ஓட்டப் பயிற்சிக்காக தயாராக நிற்க சூசை தன் இடுப்பிலிருந்த கைத்துப்பாக்கியை எடுத்து வானத்தை நோக்கி 3 முறை சுட்டார். செல்வராஜ் மாஸ்டர் முன்னே ஓட நாம் அவரை பின்தொடர்ந்தோம். தொடக்கத்தில் எளிதாக தெரிந்த பயிற்சி நிழல்கள் போக போக கடினமாகச் சென்றது. உடலும் உள்ளமும் பக்குவப்பட வேண்டி முதல் 2 வாரங்கள் சற்று மட்டுப்படுத்தப்பட்ட பயிற்சிகள் அளித்தார்கள். ஆனால் பிறகு சொடுக்கப்பட்டது சாட்டை. புதிதாக பயிற்சி நிரல்கள் கூடிக்கொண்டே வந்தன. உணவு தேநீர் அருந்தும் நேரம் தவிர ஓடிக்கொண்டிருந்தது பயிற்சி. ஓய்வு நேரத்தில் கூட ஆபத்து எச்சரிக்கை ஒலி எழுப்பப்படும். உணவு தேநீரை அப்படியே விட்டுவிட்டு பாதுகாப்பு அல்லது எதிர் நடவடிக்கை நிலையெடுக்க வேண்டியதுதான். சில நாட்களில் இரவு உறக்கத்தின் போது இதே கதிதான். 6 மணி நேரத்திற்கு தொடர்ச்சியாக தூங்க முடியாது. ஆக 1 மாதத்திலேயே உடலும் உள்ளமும் களைப்புற்று போனது. மேலும் 2.5 மாத பயிற்சி இருந்தது. என்றாலும் சோர்ந்து போகவில்லை. வலியின்றி வரலாறு இல்லை. தவழ்ந்து உருண்டு தாவி குதித்து விழுந்து எழுந்து நின்றோம் ஈற்றில் பெருமிதத்துடன். பரிசு காத்திருந்தது சைனடு மாலையாக. இனி மரணத்தோடு கைகோர்த்தவர்களாக லட்சியத்தை நோக்கி நாங்கள் விடுதலை புலிகள். அத்தியாயம் தொடரும்.